நிதானம் பிரதானம். பதறாத காரியம் சிதறாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குதுன்னே தெரியல. ஆனால் இன்னைக்கு நிதானமா, பொறுமையா, சாந்தமா பல காரியங்களை செய்யறதுக்கு எத்தனை பேர் முயற்சி செய்யணும். இன்னைக்கு எல்லாமே அவசரப்பட்டு பல பிரச்சனைகளை, பல சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்ப சாந்த குணம் எவ்வளோ முக்கியமான ஒரு அவசியமான குணம் இல்லையா? இன்னைக்கு நம்ம சாந்தமா இருக்கிறோமா? சங்கீதம் 37:11 பார்க்குறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சாந்த குணத்திற்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு நம்ம பல பேர் உணர்றதில்ல. ஒரு கூட்டத்தில் எல்லாரும் தன்னை கவனம் ஈர்க்கணும், மற்றவங்க நம்மளை கவனிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து நம்ம அமைதியாக கவனித்து நிறைவாக நம்முடைய கருத்துக்களை நம்ம பகிரும்போது, பொறுமையாக பகிரும்போது, அந்த கூட்டத்தையே நம்ம ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்போம். இன்றைக்கி இந்த சாந்தமான மனநிலை எவ்வளோ அவசியமாக இருக்குது. மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான குணாதிசயங்களை ஒன்று தான் இந்த சாந்தம். சாந்தமாக இருக்கிறோமா? நம்ம எல்லாத்தையும் கோபப்பட்டு, அவசரப்பட்டு, எல்லாத்தையும் நம்ம தவறான ஒரு பார்வையிலேயே நம்ம செய்துக்கிட்டு இருக்கும்போது, நிதானமா, பொறுமையா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இங்கே அவசியமா இருக்குது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை சொந்தங்களே, இந்த நாளிலே நம்ம கற்றுக்கக்கூடிய முக்கியமான அல்லது நாம் மீட்டுருவாக்க வேண்டிய முக்கியமான கிறிஸ்தவ பண்புகள்ல ஒன்று தான் இந்த சாந்தம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:5 வசனத்தை நம்ம மீண்டும் நினைவு கூறுவோம். சாந்தத்தோடு நாம் இந்த சமுதாயத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிறிஸ்துவின் தகவுகளில் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை அளித்து காப்பாராக. ஆமென். ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நம்ம கிறிஸ்தவ செய்திகளை இறைமக்கள், கிறிஸ்தவ மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தபசு காலங்களில் இது போன்ற சின்ன சின்ன காணொளிகளை வெளியிடுறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இது எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு, குறிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் பகிர்ந்து கொண்டு, சின்ன சின்ன காரியங்களை நம்ம மறந்து போன கிறிஸ்தவம் இன்றைக்கி அவசியமான காரியங்களை இந்த காணொளி மூலமாக நான் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் இந்த காணொளிக்கு வரவேற்பு கொடுங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆக இந்த காணொளிகளுக்கு உங்களுடைய ஆதரவை தரும்படி